தற்போது ஒரு அண்மை செய்தி. திருச்சி ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் அருகே பள்ளம் தோண்டப்பட்ட போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய ஒப்பந்த ஊழியர் மீட்கப்பட்டுள்ளார். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், தற்பொழுது மண்ணில் புதையுண்ட மாநகராட்சி ஊழியர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், அதாவது ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் சாலையில் அமைந்துள்ளது இந்த சம்பவம் ஏற்பட்ட இடமாக இருக்கிறது. குறிப்பாக ரயில் டிராக் அருகே இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் சாலை என்று சொல்லலாம். அந்த அண்டர் கிரவுண்ட் சர்வீஸ் சாலையில் தான் தற்போது அந்த பணிகள் என்பது, அதாவது காவேரி குடிநீர் பழுது குழாயை பழுது பார்க்கும்போதுதான் அந்த சம்பவம் என்பது நடைபெற்றது. குறிப்பாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணிகள், பொதுமக்கள், தீயணைப்புத்துறையினர், காவல்துறையினர் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து அந்த பணியினை மேற்கொண்டு அந்த ஒப்பந்த ஊழியரை தற்போது காப்பாற்றியுள்ளார்கள். இந்த பணி என்பது, அதாவது குடிநீர் குழாய் சீரமைப்பதற்காக சுமார் ஒரு 3 அடிக்கு அந்த பகுதியில் பள்ளம் தோண்ட நிலைமை என்பது அவருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக ஒரு 5 பணியாளர்கள் அவர்களுக்கான உபகரணங்களுடன் இங்கு வருகிறார்கள். அந்த பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபடுகிறார்கள். இந்த பள்ளம் என்பது தோண்டும் பணி என்பது ரயில்வே ட்ராக், அதாவது அண்டர் கிரவுண்ட் பகுதியில் உள்ள ஒரு சாலையிலிருந்து மண் சாலையாக இது கீழே இருக்கிறது, மண் தரையாக இருக்கிறது. அப்படி தோண்டும் போதுதான் இந்த சம்பவம் என்பது மேலிருந்து, அதாவது சர்வீஸ் சாலை என்பது சாலையோரம் இருக்கக்கூடிய அந்த செம்மண்கள் சரிந்து அவரை மூடிக்கொண்டது. குறிப்பாக இடுப்பு அளவிற்கு தெரியும் வரை அவரை முதல் கட்டமாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் தீயணைப்புத்துறையினர் உடனடியாக வருகிறது அவரை காப்பாற்றினார்கள். அதன் பிறகு அவரது கால் பகுதி சிக்கிக் கொண்டது. இதில் தான் அவரை மீட்கும் பணி என்பது சிரமம் அடைந்தது. உடனடியாக அந்த இயந்திரங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் கையாலேயே அந்த பள்ளங்களை தோண்டி, அதாவது ஆழப்படுத்தி அவரை மீட்கும் பணி என்பது நடைபெற்றது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போராடி அவரை தற்போது மீட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் பகுதியிலிருந்து ஸ்ரீரங்கம் செல்லும் சாலையாக இருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் அக்கம் பக்கத்தினர் வருகை தந்ததால் கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினுமே துரிதமாக செயல்பட்டு சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அவரை அந்த மீட்பு பணி செய்து அவரை. பக்ருதீன், தகவலுக்கு நன்றி.